ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. மேக்ஸிமம் நான் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணி காலேஜ் போய்ட்டு தான் உங்களுக்கு வந்து அப்டேட்டே கொடுப்பேன். பட் ஆனால் இன்றைக்கி வந்து எபிசோட் பார்த்ததுமே எனக்கு வந்து அப்டேட் ஷேர் பண்ணாமல் இருக்க முடியல. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக இருந்துச்சு. பட் அந்த வீட்டில் என்ன பேசணும்னு எனக்கும் தெரியல. ஏதோ வந்து பேசி உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டேன். பட் இந்த விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட் நம்ம காவேரி வந்து பார்த்தீங்கன்னா பேசலை, காவேரி வந்து மனசுக்குள்ளோட நினைக்கலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நம்ம காவேரிக்கு ஒரு டைம் வரும், அப்போ அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி எபிசோடில் நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் எந்த லெவலுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, ஸோ ஏன் வந்து அங்கே போனால் அவங்க விஜயும் காவேரியும் சேர்ந்து வந்து இதை ஃபேஸ் பண்ணால் ஸோ இன்னும் வந்து அவங்க விஜய் அசிங்கப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது எப்படி அசிங்கப்படுத்துவாங்க எனக்கு அது புரியலை. பட் இருந்தாலும் விஜய்க்காக காவேரி யோசிச்சிருக்காங்க. அதே இன்றைக்கி எபிசோடில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலி என்ன தான் இருந்தாலும் ஸோ விஜய்க்கு காவேரி எப்போயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க, எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து கிளியராக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் தைரியமாக போக, உங்களுக்காக நான் இருக்கேன், ஸோ நீங்கள் என்னை பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிளியராக வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ அந்த சப்போர்ட்டில் தான் நம்ம விஜயுமே வந்து கிளம்புவார். ஸோ கண்டிப்பாக நான் வந்து என்னோடய பிரச்சனை எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்ண நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் இங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ தான் இந்த அழகான ஒரு இன்சிடென்ட்ஸுமே நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ குட்டி வீக்கா வர போகிறத நம்ம விஜய் வந்து அறிஞ்சிருப்பார். ஸோ அது ரொம்ப எமோஷ்னலாக ஸோ அப்படியே அழுதாருங்க. அது பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி எபிசோடில் காவிரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதுமே அழுதாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ட்ராக்லேயுமே அழுதாரு. ஃபுல் எமோஷ்னல் தான் நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும். ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது. பட் இன்றைக்கி காவேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுக்க விஜயோட பொண்டாட்டியாக வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம எதையுமே அவ்வளோ யோசிக்க முடியல. அந்த இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காவேரி கேரக்டர் ஏன் டேமேஜ் பண்ணுறீங்க, விஜய் கேரக்டர் ஏன் டேமேஜ் பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஒரு சில சீன்ஸ்க்கு இந்த மாதிரி கேட்குறோம். இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருக்க ஒரு சீன் பார்க்கும்போது அந்த சீன்ஸ் எல்லாமே அப்படியே டோட்டலாக மறைஞ்சிடுதுங்க. அது எப்படின்னு தான் நமக்கு தெரியல. ஸோ அப்படியே இவங்க சீன்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ நம்மளை அறியாமல் நம்ம ரசித்து பார்க்கலாம். அந்தளவுக்கு இவங்க நடித்து நமக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ப்ரெக்னன்சி ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி விஜய் வந்து காவேரி விஜய் எந்த லெவலுக்கு பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக காமிச்சு இந்த ப்ரெக்னன்சி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே அழகாக கூடுதலாகவே இருந்துச்சு. ஒன்ஸ் அகைன் அந்த ஹோல் டீம் ஸோ நமக்காக இந்த ஒரு அழகான சீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட மோஸ்ட் அவைட்டட் ட்ராக் இது தான். ஸோ அதை வந்து இந்த ஒரு டைம் ஸ்லாட்டில் கொடுத்து நம்மளே ஹாப்பியாக வச்சுருக்காங்களே, அந்த ஒரு டீமை நம்ம எப்போயுமே ஹாப்பியாக வச்சுக்கணும். அதுக்கு டிஆர்பி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். திரும்பவும் சொல்கிறேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நான் வந்து எல்லா வீடியோலையும் பதிவு பண்ணுறேன். அதுக்கு காரணம் ஸோ டிஆர்பி நம்ம நல்லா கொண்டு போனால் தான் அவங்க அதே ஸ்லாட்டில் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹோல் டீமுக்குமே வந்து நம்ம சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். அண்ட் தேங்க்ஸ் டு பிரவீன் மன்னர் சார் அண்ட் ஹோல் மகாநதி டீம் அண்ட் பிரியா தம்பி மேம், எல்லா ரைட்டர் பாரி சார் எல்லாருக்குமே, விஜய் அந்த மகாநதி ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்து அந்த ஒரு தருணத்தை ரொம்ப அழகாக என் கண்ணு முன்னாடி காமிச்சிருக்கீங்க. ஸோ வந்து ஹாப்பியாக இருந்த விஜய் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் நினச்சி பார்க்குற சீன்லேயே. பட் கண்டிப்பாக இந்த எமோஷனல் சீன்ஸ் கொண்டு வராங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ரொம்ப அழகாக எமோஷனல் சீன்ஸ் காமிச்சிருந்தாங்க. நீங்கள் எபிசோட்ஸ் பார்த்தீங்களா, உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.